ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். வாங்க சம்பாரம் பண்ணலாம். சம்பாரம்னு என்ன? காரமான ஒரு மோர், அவ்வளோதான். நம்ம அதை காரமாக பண்ணல, தாளிப்பும் போடலை. நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, காரம் கம்மியாக மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியானது, அதனால் கொத்தமல்லி. அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய். காரம் இல்லாதது, காரம் கம்மியாக இருக்கிறதுனால தான் 2 எடுத்துக்கிறேன். ரொம்ப காரமான பச்சை மிளகாய்னா பாதி பச்சை மிளகாய் போதும், நமக்கு ஃப்ளேவர் மட்டும்தாங்க வேணும். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி நிறைய சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்குவாங்க. அது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சியானது. எல்லாத்தையுமே நம்ம ராஜாவாகிய நம்ம மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க, நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். வாவ், என்ன அழகு கலராக இருக்குல்ல, பச்சை கலர்னாலே அழகுதாங்க. அப்புறமா நமக்கு தேவையான கெட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அது புளிப்பான தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, புளிப்பில்லாட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட தயிரானாலும் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல இந்த மசாலா, க்ரீன் மசாலா, அது எல்லாத்தையும் அதில் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்க, நம்ம சம்பாரம் ரெடி ஆகும். அவ்வளோதாங்க. பாருங்கள், உங்கள் கன்சிஸ்டன்சி ரொம்ப லூஸாக இருந்தாலும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் திக்காக இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. உப்பு போட்டுக்கோங்க, நான் கல் உப்பு தான் போட்டுக்கிறேன். அப்புறமா இந்த மத்து வச்சு மிக்ஸ், அதில் எந்த கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறமா சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இது சூடு டைமில் நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக குடிச்சிங்கன்னா இன்னும் உங்கள் பாடி ஹீட்டு ஜாஸ்தியாகும். அதுக்காக தான் இஞ்சியும் பச்சை மிளகும் கொஞ்சமாக தேவைக்கு ஒரு ஃப்ளேவருக்காக போட்டால் போதும். மற்ற இன்க்ரீடியன்ஸை ஜாஸ்தி பண்ணிக்குவாங்க. சின்ன வெங்காயமும் அப்புறம் கொத்தமல்லி தலையும் ஜாஸ்தி பண்ணி உப்பும் போட்டு நீங்கள் தயிரில் குடிச்சிங்கன்னா நம்ம உடம்பு சூடு தணிஞ்சிருங்க. சம்மருக்கு ஸ்பெஷல் சம்பாரம்.